அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025ஆம் ஆண்டுக்கான புதிய சத்துணவுத் துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 8997 அஃபிஷியல் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க மக்களே. இது பெரும் மகிழ்ச்சி நமக்கு தெரிவிக்குது. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் சத்துணவு வேலைகள், அங்கன்வாடி வேலைகள் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இதற்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே கொடுத்தாச்சுங்க. சரிங்களா? ஸோ இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 8997 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பிக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன, மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி என்ன, மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் சம்பளம் எவ்வளவு, மேக்ஸிமம் சம்பளம் எவ்வளவு. ஸோ அதை தொடர்ந்து யாருக்கு இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், ஓகேங்களா, என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும். ஸோ அதை தொடர்ந்து யார் யாருக்கு இந்த சத்துணவுத்துறை வேலையில முன்னுரிமை கொடுக்க போறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்னென்ன முன்னுரிமை கொடுக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க போறோம். அதை தொடர்ந்து வயது வரம்பு, ஸோ ஓகேங்களா, 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தா விண்ணப்பிக்கலாமா, இல்லை 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணுமா, ஸோ யார் யாருக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம், ஏஜ் லிமிட் என்ன, ஸோ இதை பற்றின முழு தகவலும் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு அரசு சத்துணவு துறையில் 8997 காலியிடங்கள் அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த 2025ஆம் ஆண்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அதையுமே நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்கிறாங்க. எந்த விதமான தேர்வும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உடனே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத என்னென்ன பண்ணுறதையும் தெளிவாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், வீடியோ முழுமையாக பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது நிறுவனம். அதாவது இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சத்துணவுத்துறை வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. அடுத்ததா இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலையா, இல்லை பகுதி நேர வேலையா, இல்லை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப்பா இருக்கும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் சமையல் உதவியாளர் மற்றும் சத்துணவு அமைப்பாளர், சமையலர்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான போஸ்டிங்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ காலி இடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8997 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக சம்பளம், இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க பர் மந்த்துக்கு 3000லேருந்து 9000 வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வேரியன்ட் ஆகி சேலரி கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மாதம் பர் மந்த்துக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மினிமம் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதற்கு மேலே நீங்கள்
12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள அடுத்ததா தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். அடுத்ததான் வயது வரம்பு. இந்த வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ அடுத்ததா விண்ணப்ப கட்டணமா வந்து எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க விண்ணப்பிச்சுக்க முடியும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்க, தேர்வு செய்யும் முறையை பொறுத்த வரைக்கும் நேர்முக தேர்வு. ஒன்லி டைரக்டா இன்டர்வியூஸ் மட்டும் தான் இருக்கும். இதுல எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. உங்களுடைய 10ஆம் மார்க்கை வச்சு டைரக்டா வந்து உங்களை இன்டர்வியூஸ்க்கு கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து காலியிடம், பணியிடம் அதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் வந்து அப்ளை பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி தாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னை 179, கடலூர் 320, திண்டுக்கல் 139, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேகன்சி தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலைவாய்ப்பு எவ்வளோ ஏன்றது தெரிஞ்சாச்சு இல்லையா? இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போல இருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து, சரிங்களா? இன்னொரு 4 நாள் டைம் இருக்குது. ஸோ 10ஆம் தேதியிலிருந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த மாதம், ஓகேங்களா, 10ஆம் தேதி வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான அரசியலோட சந்திக்கலாம். தேங்க்யூ.